கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். சார் வணக்கம். வணக்கம் சொல்ல வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், இப்ப தென் மாவட்ட மக்களுக்கு வந்து ஒரு இன்பச் செய்தி, ஒரு குட் நியூஸா கூட பார்க்க முடியும். முக்கியமா பார்த்தோம்னா மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த ஒரு மேம்பாலத்திற்கு வந்து 213 கோடி மதிப்புல வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய பெயரை வந்து வைக்கப்படும்னு ஒரு கருத்தை வந்து ஒரு அறிவிப்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து வரவேற்று வராங்க. இது வந்து பல்வேறு முக்குலத்தோர் சார்ந்த அமைப்பு கூட வரவேற்று வரதை நம்ம பார்க்க முடியும். முக்கியமா பார்த்தோம்னா நீங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இந்த ஒரு அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து ஒரு மாவீரன், உலக பெரும் சரித்திரம், ஒரு மாபெரும் போராளி. இந்தியாவினுடைய தந்தைன்னு நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் நேதாஜிக்கு இதை விட ஒரு மரியாதை செலுத்தவே முடியாது. இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு. ஒரு வீர வணக்கம், வீர அஞ்சலி, ஒரு செவ்வணக்கம், ஒரு செவ்வஞ்சலியா நான் அதை பாக்குறேன். ஏன்னா தென் மாவட்டத்துல முக்கியமா முக்குலத்தோர் சமூகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்ட முக்குலத்தோர் சமூக இளைஞர்களை திரட்டி ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்ல நேதாஜியுடைய வலதுகரமாக இடதுகரமாக இருந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மூக்கையார் தேவர் அவர்கள். அதுக்கடுத்து இன்னைக்கு முக்குலத்தோர் சமூகத்தை ஃபுல்லா திரட்டி, தமிழர்களை திரட்டி, முக்குலத்தோர் சமூகம் மட்டும் சொல்ல வேண்டாம், தமிழர்கள் அனைவரையுமே திரட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஏக்கு அனுப்பிச்சார், இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சு வந்து அவரோட பர்மால போய் இவர் பண்ண எக்ஸசைசஸா இருக்கட்டும், பயிற்சிகளா இருக்கட்டும், உலகம் முழுக்க நேதாஜி பயணமானது, ஆஸ்திரியா பயணமானது, ஹிட்லரை போய் ஜெர்மனியில சந்திச்சது, ஐஎன்ஏவை உருவாக்குனது, அகில இந்திய காங்கிரஸ்ல வந்து அவருடைய பங்களிப்பு, இந்திய சுதந்திர போராட்டத்துல வந்து அவருடைய பங்களிப்பு, சிங்கப்பூர்ல போய் ஐஎன்ஏ பயிற்சியை வந்து அவர் விரைவுபடுத்தினது. அதனால நேதாஜியோட வாழ்க்கையை அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் இருக்கு, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், பிரிட்டிஷ் பீரியட்ல. இப்ப யூபிஎஸ்சின்றாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ். அந்த எக்ஸாம் அப்போ வந்து ஐசிஎஸ் இருந்தது. அந்த எக்ஸாம் அப்போ வந்து நேதாஜி அவர்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணாரு. கிராக் பண்ணி அந்த பெரிய பதவி அவர் கிடைச்சிருக்க வேண்டியது ஐசிஎஸ்ல பிரிட்டிஷ் காலத்துல. அந்த பதவியை துச்சமனை தூக்கி போட்டு நாட்டுக்காக நான் போராட போறேன்னு சொல்லி தான் படிச்ச படிப்புக்கேற்ற வேலைக்கும் போகாம தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரை மாதிரி ஒரு ஒப்பற்ற போராளி, ஒரு மாவீரன், ஒரு மிகச்சிறந்த தலைவர்னு வந்து நம்ம பார்க்க முடியாது, வரலாற்றுல என்னைக்குமே பார்க்க முடியாது. அவர் குடும்ப வாழ்க்கை கூட நிம்மதியா வாழல. ஆஸ்திரேலியால போய் நெமிலின்ற ஒரு மனைவி அவருக்கு வந்து இருந்தாங்க. அந்த பெண்ணோட உதவியாளரை வந்து அவர் வந்து மனம் முடித்தாரு. அவங்களுக்கு தான் வந்து ஒரு ஒரு மகள் பிறந்தாங்க. அந்த மகளோடையும் மனைவியோட கூட அவர் வாழல. அதுக்கப்புறம் திரும்ப புரட்சி போராட்டம் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நேதாஜி அவர்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், மரியாதை என்பது மிக சிறந்தது. இது நம்ம தயவு செய்து வந்து இது மிகப்பெரிய விஷயம். நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு அரசு, திமுக அரசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு தயவு செய்து வந்து நீங்க நேதாஜி அவர்களோட மகள் அனிதா போஸ் அந்த நிகழ்ச்சி கூப்பிடணும். அதுவும் நான் ஒரு கோரிக்கை அந்த இடத்துல வைக்கிறேன். நேதாஜி மகள் அனிதா போஸ் வந்து லண்டன்ல தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு நினைச்சா கூப்பிடலாம். தயவு செய்து நேதாஜி மகளை வந்து நிகழ்ச்சி கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவங்களை அங்கீகாரம் பண்ணுங்க. அது என்னுடைய கோரிக்கை நான் அந்த காணொலி மூலமா வைக்கிறேன். அதுக்கடுத்து முக்குலத்தோர் சமூகம் வந்து ரொம்ப குஷியா இருக்காங்க. முக்குலத்தோர் சமூகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப வந்து கல்லர் மறவர் அகமுடையான்ற முக்குலத்தோர் சமூகம், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகம், பெரும்பான்மை சமூகம் வந்து இன்று அனைவருமே மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு எல்லாருக்கும். ஏன்னா நேதாஜியோட அதிகமா தமிழ்நாட்டுல வந்து பங்களிப்பை செலுத்தி அவரோட பயணமாகி ஐஎன்ஏவை வந்து கட்டமைப்பதில் மிகப்பெரிய பங்கு வகித்தது முக்குலத்தோர் சமூகம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அது எந்த மாற்றங்களும் கிடையாது. ஏன்னா நேதாஜி அவர்கள் வந்து மதுரைக்கு வந்திருந்தார். மதுரைக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போய் ரயில்வே நிலையத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை அழைத்துட்டு வந்து மதுரை மத்திய பகுதியில ஒரு கூட்டம் போட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முக்குலத்தோர் சமூக மக்கள் கிட்ட பேசினார். ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் வந்து அங்க வந்து டிக்ளேர் பண்ணாரு. ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் தமிழ்நாடு தலைவரா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நியமனம் பண்ணாரு. பலமுறை வந்து நேதாஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, மதுரைக்கு வந்திருக்காரு, முக்கியமா மதுரைக்கு வந்திருக்காரு. அதுல எந்த மாற்றம் தெரியாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, தேவர் சில பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, அந்த பாலம், அந்த பக்கம்லாம் நேதாஜி வந்துட்டு போன பகுதி தான். அதெல்லாம் அந்த பக்கம் நேதாஜி பயணமா இருக்காரு. இந்த மதுரை மாவட்டத்துல அந்த பகுதியெல்லாம் பயணமா இருக்காரு. அவர் வந்து அவர் கால்பட்ட இடத்துல அந்த பிரிட்ஜ் இன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஆனா என்ன நம்ம கத்துக்கணும்னா, ஆமா அவர் கால்பட்ட இடங்கள் தான் அது எல்லாமே. நேதாஜி அவர்களும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கால்கள் பட்ட இடங்கள்ல தான் இந்த பிரிட்ஜ் வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்குலத்தோர் சமூகம் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சங்கிக்கும் பார்ப்பன கும்பலுக்கும், ஏன்னா இந்த இந்துத்துவ ஜாதிவெறி மதவெறி கும்பலுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கொண்டாட எந்த தகுதியும் கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்த பாலம் திறக்கிறாங்க பாருங்க, 213 கோடிக்கு தமிழ்நாடு அரசு செலவு பண்ணி, இதை சங்கி பயில கொண்டாடுறாங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆர்எஸ்எஸ் காரன் பாஜக காரன் ஃபுல்லா கொண்டாடுறேன், இந்து ஜாதிவெறி மதவெறி பிடிச்ச ஃபுல்லா அதை கொண்டாடுறேன். நீ முக்குலத்தோர் சமூகமாவே இருந்து நீ ஜாதி வெறி மதவெறி பிடிச்சவனா இருந்தேன்னா தயவு செய்து நேதாஜி நீ கொண்டாடாத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே,
நீ வந்து மனிதனாக இருந்து, நீ முக்குளத்தூர் சமூகம் எந்த சமூகம் வேணாலும் இருந்துக்கோ, தமிழ்னா நீ இருந்து, நீ வந்து மனிதனா இருந்து நீ நேதாஜியை கொண்டாடினா அது ஒரு பிரோஜனம் இருக்கு. நீ ஜாதி வெறி மதவெறி பிடிச்சவனா வந்து நீ முக்குளத்தூர் சமூகத்துல இருந்தா கூட நீ நேதாஜியை கொண்டாட உனக்கு தகுதி கிடையாது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் கொண்டாட தகுதி கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே இடதுசாரி, கம்யூனிஸ்ட். அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா மதசார்பற்ற ஜனநாயக சக்தி. அதை தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கணும், நேதாஜியும் தேவரையாவும். ஏன்னா அப்ப நேதாஜிக்கு வந்து ஒரு மதசார்பற்ற ஜனநாயக அரசு, திமுக திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு, மரியாதையை கொடுத்திருக்கு. இந்தியால எங்கேயுமே எந்த பிரிட்ஜுக்குமே நேதாஜி பேர் கிடையாது. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல கூட கிடையாது. என்ன வெஸ்ட் பெங்கால்ல கூட பாத்தீங்கன்னா அவர் பிறந்த மண்ணு, அவர் வங்காள சிங்கம்னு சொல்லுவாங்க இவங்க. அவர் வந்து இந்தியாவுக்கே அவர் சிங்கம், உலகத்துக்கே அவர் சிங்கம். ஏன்னா நேதாஜிக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்ல கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அந்த அங்கீகாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம், அது மிகப்பெரிய அங்கீகாரம். உலக லெவல்ல அந்த பிரிட்ஜ் போய் ரீச் ஆகும். ஏன்னா அந்த பிரிட்ஜுக்கு முன்னாள் பெயர் பாத்தீங்கன்னா அந்த ஆங்கில பெயர் பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜோட பேர் ஆங்கிலேயர் கட்ட பிரிட்ஜ் தான். நம்ம அந்த மதுரை அந்த பிரிட்ஜ், கோரிப்பாளையம் டு சிம்மக்கல் பிரிட்ஜ். இப்ப அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்ஜ்ன்றது இன்னும் கம்பீரமான பெயர். பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு வந்து இது பேசும். மதுரை வரலாற்றுல ஒரு நீங்காத இடம் இருக்கு. இதுல நம்ம முக்கியமா பார்த்தோம்னா குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த பல்வேறு இயக்கங்கள் வந்து அந்த பிரிட்ஜுக்கு வந்து நேதாஜி அவரோட பேரே கேட்காத நிலையில இந்த ஸ்டாலின் அரசு, திமுக அரசு பண்ண நம்ம எப்படி பார்க்கலாம்? அதான் சொல்றேன், தென் மாவட்ட மக்களோட உணர்வுகளை திமுகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா தென் மாவட்ட மக்கள் வந்து நீங்க வந்து இந்த முக்குளத்தூர் சமூகம் மட்டும் நம்ம சொல்ல வேண்டாம், தமிழர்கள் அனைவருக்குமே, நீங்க எந்த சமூகமா இருந்தாலும் சரி, அருந்ததிரி சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் சமூகமா இருக்கட்டும், ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்ற பறையர் சமூகமா இருக்கட்டும், முக்குளத்தூர் சமூகமா இருக்கட்டும், தமிழர்கள், தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள், தமிழ் மக்கள், தமிழர்கள் அனைவருக்குமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க வந்து ஜாதியோடு நம்ம முக்குளத்தூர் சமூகம் கொண்டு போய் சுருக்க வேண்டாம். அவரை தமிழன் அனைவருக்குமே வந்து நேதாஜினா பிடிக்கும். நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே போஸ்ன்னு பேர் வைப்பான், நேதாஜின்னு பேர் வைப்பான், சுபாஷ்னு பேர் வைப்பான். எல்லா ஜாதிக்காரங்களுமே நான் சொல்றேன். அருந்ததிய சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர், பறையர் சமூகம், தென் மாவட்டம் முழுக்க இருக்க சமூகம், முக்கியமா நான் சொல்றேன் முக்குளத்தூர் சமூகம், நீங்க எல்லா சமூகத்திலுமே பாத்தீங்கன்னா சுபாஷ், நேதாஜி, போஸ்ன்னு பேர் வச்சிருப்பாங்க. முக்குளத்தூர் சமூகத்தை கொஞ்சம் அதிகமா வச்சிருப்பாங்க. அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த லெவலுக்கு வந்து நேதாஜி வந்து தமிழர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தமிழர்கள் வாழ்வுல வந்து பின்னி பிணைஞ்சிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதான் நான் சொல்றேன்ல, தென் மாவட்டம் முழுக்க திமுகவோட தான் நிக்க போகுது. தென் மாவட்ட ஓட்டு பேங்க் இருக்குல்ல, நம்ம அருந்ததியர் சமூகமா இருக்கட்டும், பறையர் சமூகம், முக்குளத்தூர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இந்த 4 சமூகம் தான் தென் மாவட்டம் முழுக்க வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இந்த சமூகத்தோட ஓட் பேங்க், நீ கோனார் சமூகம் எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து திமுக ஆதரவாக தான் இருக்க போகுது. திமுக மகத்தான வெற்றி பெறும். இது வந்து தென் மாவட்ட மக்களின் உணர்வுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் புரிஞ்சு வச்சிருக்காருன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. திமுக அரசு புரிஞ்சு வச்சிருக்கிறது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இதற்கு முன்பாக சுதந்திர போராட்ட வீரர் வேலுநாச்சியார் அவர்களுக்கு வந்து மதுரை வண்டியூர் பாண்டியூர் இணைப்பு அந்த பாலத்துக்கு வந்து பெயர் சூட்டியிருந்தாங்க. இதற்கு மத்தியில் வந்து இந்த ஒரு அறிவிப்பு எப்படி இதை நம்ம பார்க்கலாம்? மூக்கையா தேவர் அவர்கள் கூட மணிமண்டப அறிவிப்பு போன்ற பல்வேறு பணிகளை வந்து திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி பார்க்கலாம்? அதான் தோழர், இப்ப முக்குளத்தூர் சமூகத்தோட ஓட்டு என்பது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தான். நீ கல்லர், மறவர், அகமுடையார் எல்லா சமூகமே, பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம் எல்லாருமே திமுகவோட தான் நிக்க போறாங்க. திமுக மகத்தான வெற்றி பெறும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா அந்த மக்கள் உணர்வுகளை புரிஞ்சு வச்சு அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க திமுக அரசு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, RSSஓ பாஜகவோ காங்கிரஸ் கூட நீங்க எடுத்துக்கோங்க, தமிழர்களை அவர்கள் என்றுமே அங்கீகரிக்க மாட்டார்கள். தமிழர்களை தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. அகில இந்திய லெவல்ல அவங்க வந்து தமிழ்நாடு லெவல்லே பெருசாலாம் அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், தமிழ்நாட்டுல இருந்த நீங்க வந்து எல்லா சமூக தலைவரும் எடுத்துக்கோங்க, இமானுவேல் சேகரன், பொல்லன், இப்ப நம்ம சமீபத்துல பார்த்தோம் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த பொல்லன், இமானுவேல் சேகரன், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். நம்ம சமூகமா பார்க்க மாட்டோம், அவங்க எல்லாருமே தமிழர்கள். நம்ம எல்லாருக்குமே அவங்க தலைவர் பண்டிதர் மணிமண்டபம், அயோத்திதாச பண்டிதர், அவர் வந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா திராவிடம் தான் கடைசியில் அங்கீகாரம் கொடுக்கும். திராவிடம் தான் அவர்களை தூக்கி வச்சு கொண்டாடும். நீங்க எந்த சமூகமா இருந்தாலும் சரி, நீங்க தமிழனா இருந்தீங்கன்னா தமிழனை தலை நிமிர்த்தியது திராவிடம், தந்தை பெரியார், திராவிட கருத்தியல், திமுக என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது லைவ் எக்ஸாம்பிளா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், களத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்லா பாருங்க, இப்ப கடந்த 6 மாசத்துக்குள்ள இமானுவேல் சேகரன், பொல்லன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் மூக்கையா தேவர், இப்ப பாருங்க வேலுநாச்சியார், இந்த சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரையும் அங்கீகரிக்கிறது யார்? திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் திராவிடம் தான். ஆனா தமிழர்கள் என்றும் திராவிடத்தோடு தான் நிற்பார்கள், திமுகவோடு தான் நிற்பார்கள். திமுக தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. அதுதான் இப்ப இதுல இருந்து நமக்கு தெரிய வரும். பல்வேறு கருத்துக்கள் வந்து வழங்கியிருக்கீங்க, மிக்க நன்றி.